ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேற்று மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு சைடு மார்க்கெட் வந்து போகும் அப்படின்றது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளோபல் கியூஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கவே நம்ம மார்க்கெட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ பட் நம்ம சொன்ன அந்த ஒரு 330 பாயிண்ட்டுக்குள்ளவே மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ முன்னாடியே ஒரு இன்ட்டு கூட கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அதுக்கு முன்ன நாளும் விக்ஸ் நல்லாவே கிராஷ் ஆகிடுச்சு, 5-6% கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ விக்ஸ் அதுக்கப்புறம் ஏறினா ட்ரேட் எடுக்கலாம், அதர்வைஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் வெள்ளிக்கிழமை ஒரு மத்தியானம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5% வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து கூடி இருந்தது. எண்ட் ஆஃப் டே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்ஸ் வந்து இறங்கி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ப்ளஸில் இருந்த விக்ஸ் வந்து மைனஸில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டுது. ஒரு 150லேருந்து 170 பாயிண்ட் வரையும் கேப் டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க கிராப் பண்ண பாயிண்ட் 175 அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 யூஎஸ்டி வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அது எப்படி பார்க்கலன்னா ஒரு 2% ரெக்கவரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு கேப் டவுன் நமக்கு 175 பாயிண்ட்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட் இருக்கலாம். 100 பாயிண்ட் இருந்துட்டு மார்க்கெட் இறங்கிட்டு வேகமாக வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஏறலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து யூஷுவல் பேட்டர்னாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். இது மேபி நடக்க வாய்ப்பு. நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 300 பாயிண்ட் ரேஞ்ச் வச்சிருக்கு. மேலே ஒரு 300 பாயிண்ட்டும் கீழே ஒரு 300 பாயிண்ட்டும் தான் மேக்ஸிமம் வந்து ரேஞ்சாக இருக்கும். சென்செக்ஸ்க்கு ஒரு 800 பாயிண்ட் ரேஞ்சு. அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அதனால தான் இந்த கேப் டவுன் வந்து பெருசாக சிவியராக இருக்காது அப்படின்றத நம்புகிறேன். பிட்காயின் வந்து கொஞ்சம் ரெக்கவராக இருக்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நாள் மார்க்கெட் வேறு லீவு, புதன்கிழமை. அப்போது இதனால் ஏதாவது நமக்கு வந்து கஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கான டிகே வந்து கம்மியாயிடும் அப்படின்றது நினைக்கிறது வேறு விதம். ஆனால் அந்த ஒரு நாள் டிகேவை அதுக்கு முன்ன நாளையோ இல்லை அதுக்கு முன்ன இருக்கிற ட்ரேடிங் செஷனில் இதை காம்போ ஆஃப் பண்ணிடணும். இந்த டிகே இறங்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை கொடுக்கணும். இந்த ஜஸ்டிஃபை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 300 பாயிண்ட் வேகமாக ஏற்றிட்டு அப்படியே 300 பாயிண்ட் இறக்குறது. அதாவது வேகமான ஒரு மூவ் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் பையரும் செல்லரும் பயப்படுவாங்கல்ல. பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல. அதுக்காக தான் ஏன் ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் லீவ் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? மார்க்கெட்டில் இது மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஃபேவராக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது வந்து நான் பேசலை. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாள் செஷன் இருக்கணும். அந்த செஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த செஷனுக்கான வால்டிலிட்டி அதுக்கு முன்னாட்களில் பகிரப்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உஷாராக இருங்க. ப்ரீமியம் டிராஸ்டிக்காக இறங்கும். அப்படி டிராஸ்டிக்காக இறங்குதுன்னா அது எவ்வளோ வேகமாக வந்து வேணால் ஸ்பைக் ஆகலாம் அப்படின்ற ஒரு இன்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வாரம் எக்கனாமிக் கேலண்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒரு 2 நியூஸ் இருக்குது, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒரு நியூஸ் இருக்குது வர வாரம். ஜிடிபி க்ரோத் டேட்டா வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டராக இது நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃப்ரைடே நம்ம சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். ஸோ அன்னைக்கு டே பிகினிங்கில் 851 ரூபா இருந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஈஓடியில் ஒரு 745 மாறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90 பாயிண்ட் நல்ல ஒரு டிகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சின்ஸ் வந்து நேற்று மார்க்கெட்டில் கண்டிப்பாக வால்டிலிட்டி இருந்தது அப்படின்றது, டவுன் சைடில் வால்டிலிட்டி இருந்ததுனால ப்ரீமியம் நல்லா டிகே ஆகலாம். மேபி நாளானிக்கு நல்லாவே வந்து டிகே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கும் கண்டிப்பாக இனிஷியல் லெவலில் மார்க்கெட் வந்து வால்டிலிட்டிக்கு உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சென்செக்ஸ்க்கு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 740லேருந்து 750 பாயிண்ட் வரையும் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இனிஷியல் லெவலில் ஒரு 800 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே கீழே ஒரு இனிஷியல் ரேஞ்ச் இருக்கும். ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போனால் நான் பயப்பட மாட்டேன், பெருசாக வந்து பயப்பட மாட்டேன் டில் வந்து பார்த்திங்கன்னா 76,000 வரைக்கும். இதே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்லாம் இறங்கினா கூட நான் வந்து பயப்படுவேன் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் காட்டிக்கிட்டு இருக்குது. இதனால தான் நான் சொன்ன பெரிய கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கப்படாது. அப்படி எதிர்பார்க்கப்பட்டால் அது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு 50-60 பாயிண்ட் நெகட்டிவாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மார்க்கெட்டை விட்டு ஃபர்தராக வந்து இறக்க வைப்பாங்க, இஃப் இன்கேஸ் சிவியராக டவுன் போகணும் அப்படின்னா. ஏன்னா இவங்க எல்லாமே பொசிஷனை மாற்றணுங்க. இந்தியா விக்ஸ் நேற்று வர இறங்கி தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதில் அந்த வால்டிலிட்டி வந்து பிரதிபலிக்கப்படலை அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே தயாராக இருக்கணும், ஓகேங்களா? நேற்று தயாராக இல்லை இந்த ஒரு டவுனுக்கு அப்படின்றது தான் அர்த்தம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பொசிஷன் வைஸில் பார்க்கும்போது எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அவங்க நெகட்டிவாக அதாவது மீடியம் பேரிஷாக இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ மார்க்கெட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இறங்க வாய்ப்பு. ஸோ அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 175 பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது.
அண்ட் கேஷ் வைஸில் பார்க்கும்போது நேற்று கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 3450 கோடிக்கு. அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஓவராலாக பார்க்கும்போது க்ரீனில் தான் இருக்குது அவன் பணம். நிஃப்டியில் வந்து லாங் இருக்க மாதிரி இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நெட்டாக பார்க்கும்போது ஒரு 18 கோடிக்கு க்ரீனில் இருக்குது அப்படின்றதுனால இதுவும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நாளைக்கு மார்க்கெட் வந்து இறங்க போகிறதுக்கு இவங்க முதல்ல தயாராக இல்லை அப்படின்றது மட்டும் இது மூலமாக புரிஞ்சுக்குங்க. எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளானிக்கு நல்ல ஒரு வால்டெல்லாம் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு நாள் லீவ் இருக்குது அப்படின்றது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நாளோட வால்டெலிட்டி அதுக்கு முன்னாடி நாட்களில் வந்து பகிரப்படும் அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வால்டெலிட்டிக்கு நாளைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 1% அளவு இறங்கி தான் முடிஞ்சிருந்தது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு வால்டெலிட்டி தான் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்றது ஃப்ரைடே இஓடியில் இருந்த ட்ரேடர்ஸோடைய மனநிலைமை. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கேப் டவுனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ பெருசாலாம் கேப் டவுன் வந்து இருக்காது, பெருசாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎல் நோஸை எடுத்துக்கங்க. அதை உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இனிஷியலாக பிரேக் அவுட் ஆகலாம். கூடவே பிபி டைனமிக் என்ற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஸோ கண்டிப்பாக ஓஏ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஓவர் நடக்க வாய்ப்பு, கரண்ட்டில் இருந்து அவங்க வெளியே போக வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நிஃப்டியில் ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இந்த மாதம் கான்ட்ராக்ட் தான், அதையும் நான் சொல்கிறேன். ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சரில் பார்க்கும்போது +21 இருந்தது, இப்போ +3 மாறி இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸில் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மெட் ஆகி 0 ஆகிடணும். ஸோ +3 இருக்குது அப்படின்றதுனால இது வந்து பெரிய அளவு க்ளூ இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து ஷார்ட் இருக்கும் வாய்ப்பு. பிகாஸ் மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆஸ் பர் அந்த தேதிப்படி பேங்க் நிஃப்டி அதே தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட் 90 இருந்தது, -1 மாறி இருக்கிறது லேசாக வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சில பேர் ஷார்ட்ஸாக எடுத்துக்கலாம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் அண்ட் வைண்டிங்காக கூட இருக்குது. ஸோ ஆஸ் பர் தேதிப்படி மார்க்கெட் 2% விழுந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால பெருசாக ஷார்ட் இருக்காது. பட் இங்கே நம்ம மிட் கேப் ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சரில் பார்க்கும்போது +19 இருந்தது, -60 மாறி இருக்க விஷயம் கொஞ்சம் வந்து வியர்டாக எனக்கு தெரியுது. பிசிஆரை பார்க்கும்போது எல்லாமே வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக புட்ஸ் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது மட்டும் இது மூலமாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. இது வந்து ஃப்ரைடேவோட நிலமை. ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் யூஎஸ் ஃபியூச்சர் கொஞ்சம் வந்து அப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் பிட்காயின் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன், வேறு எதுவும் இல்லை. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இஸ்ரேலும் சவுதி மார்க்கெட்டும் ரன் ஆக போகுது. நம்ம டைம் வந்து மதியானம் ஒரு 1 மணிக்கு மேலே பாருங்கள். ஸோ அப்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. ஸோ ட்ரேடிங் ஐடியா பார்க்கும்போது ஐவி ரேஞ்ச் வந்து வால்டெலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்கியூ வந்து அப்சல்யூட்டாக அப்சைடில் தான் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் சின்ஸ் வந்து மார்க்கெட் மற்ற விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னும் போது இனிஷியலாக 1/4 மணி நேரம் ஒரு ஜர்க்கு மார்க்கெட் கீழே விழுந்துட்டு கூட மேலே ஏறலாம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 285 பாயிண்ட் வச்சிருக்கு, இதே நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சென்செக்ஸை பொறுத்த மட்டுக்கு 735 பாயிண்ட் வச்சிருக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ இனிஷியல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-750 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது வீக்கான ஒரு குளோபல் மார்க்கெட் தான் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம். பிகாஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து விழுந்தது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ நம்ம விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது, நமக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கலாம். நாளைக்கு பெருசாலாம் கேப் டவுன் வந்து என்னை பொறுத்தளவையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் அனலைசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.